ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கே ஐடியாஸ் கண்ணடி. அன்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, டவல் புக்கே கற்றுக்கிறதுக்காண்டி நான் வந்திருக்கேன். டவல் புக்கே தான் இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ நம்மளும் அதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு எல்லோரும் வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். சர்டிஃபிகேட்டும் நாங்கள் எல்லோரும் வாங்கியிருக்கோம். ஸோ நாங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன டவல் வச்சு அழகான டிசைன்ஸில் நிறையா கிஃப்ட்டு வந்து கொடுக்கறதுக்கு டவல்லே நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது டவல் புக்கே வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். டவல் புக்கே வேணும் அப்படின்னா டவல் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து சொல்லலாம். அல்லது நீங்களே எங்களுக்கு டவல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து பொக்கே வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டவல் பொக்கே அப்படின்னு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன டவல் வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன அழகான டிசைனில் நம்ம அந்த துண்டை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறப்ப கண்டிப்பாக வாங்குகிற குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? நிறைய பேர் இதை வந்து ஷோகேஸில் வைக்கிற மாதிரியும் நாங்கள் முயல், அதுக்கப்புறம் டெடி பேர்ட் அந்த மாதிரியும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் எங்களுக்கு என்னென்ன நடக்குது, யாரெல்லாம் இந்த கிளாஸில் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் சில மோட்டிவேஷனான ஸ்பீச்சு இந்த கிளாஸில் சுயமாகவே அவங்க தொழில் முனைவோராக இருக்காங்க, சுய தொழில் நிறையா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்பீச்சுமே நீங்கள் இந்த வீடியோவில் வந்து கேட்க போகிறீங்க. கண்டிப்பாக யாருக்காவது ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் இன்றைக்கி அருமையாக நிறையா விஷயங்களை சாதிக்கிறாங்க. ஸோ எங்கள் சிகரம் தொடல சாதிக்கும் பெண்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சு தான் இப்போ நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இனிமேல்லாம் வந்துட்டு நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்துட்டு இதுவும் நம்ம பண்ணிக்கிட்டா வந்துட்டு நமக்கு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து அவங்க சிஸ்டர்லாம் தெரியும் மேம். ஸோ அதனால் அவங்க மூலியமாக நான் தேங்க்யூ. என்னோட டைம் வந்து இது பார்ப்போம் ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க பெரிய விஷயம். என் பேர் கவிதா. ஹெச்ஆர் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். ஃபேன்சி ஸ்டோரும் வச்சுருக்கேன். சாயந்தரமானா ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது. பகலில் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். அங்கேருந்து தான் இங்கே இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கனால இது கொஞ்சம் சைடில் வச்சுக்கிட்டா கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குமே, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு வந்து கற்றுக்கோங்க. என்னோடய பேர் மஞ்சுளா. நான் திருவாரூர்லேருந்து வரேன். சென்னையில் ஒரு 10 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் டென்டல் கிளினிக்கில். அதுக்கப்புறம் நேட்டிவ் வந்து டெய்லரிங் ஆரி ஒர்க்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ குழந்தைங்களுக்கு அபகஸ் கிளாஸு, ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸு, மெயினாக ஸ்பீச் தெரப்பி. ஏன்னா என்னோடய மருமகன் வந்து அதில் கொஞ்சம் பாதிப்படைஞ்சதுனால ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்ருக்கேன் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக. அதில் ஒரு 10 குழந்தைங்க நல்லாகி இப்போ ஸ்கூலில் படிக்க போயிட்டாங்க, வார்த்தை வந்து காது கேட்காத குழந்தைங்களுக்கு. அதோட ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து குழந்தைங்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக ஒரு ஸ்கூலாக ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து ஒன்று ஒன்றா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. என் பேர் கற்பகவல்லி. நான் ரொம்பலாம் படிக்கலை. நான் 9th ஃபெயிலு தான். நான் வந்து 17 வருஷமாக வந்து வீட்டு அடுப்பங்கரை மட்டுமே என்னை உலகம்னு வச்சு வீட்டுக்குள்ள உட்கார வச்சுருந்தாங்க. நான் ஏதாவது ஒன்று பண்ணி சாதிக்கணுன்றனால 2 வருஷம் கிளாஸுக்கு போய் டெய்லரிங்கு, எம்ப்ராய்டரி, ஆரி எல்லாமே பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன். சொல்லி பெஸ்ட் அவார்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கலெக்டர்கிட்டே நான் அவார்டு வாங்கியிருக்கேன். இப்போ 5 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 600 பிள்ளைங்களுக்கு மேலே கிளாஸ் எடுத்து எல்லாமே கடையை வச்சுருக்காங்க பிள்ளைங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். படிக்கலைனாலும் நம்மளும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் நான் படிக்கிறேன். அதுக்காண்டி என்னை தாழ்த்தியெல்லாம் நான் பேசலை. ஃபெயில் நான் படிக்கலைனாலும் எனக்கு அதனால சாதிக்கலாம். என்ன டிசைன் ஃபேஷன் டிசைனிங் கொடுத்தீங்கனாலும் நான் பக்காவாக பண்ணித்தருவேன். படிப்பு வந்து எனக்கு படிப்பு கிடையாது, ஆனால் என்னாலே முடியும். என்னையே இப்போ அரவிந்திலே கிளாஸ் எடுக்கிறேன் மேம். அரவிந்திலே இருக்கேன். அரவிந்த் என்னை பார்த்தாலே அப்படி ஒரு பிள்ளைங்க இது பண்ணுங்க. அரவிந்தில் கிட்டத்தட்ட 700 பிள்ளைங்களுக்கு மேலே அங்கேயே கிளாஸ் எடுத்துருக்கு. ஈவினிங் 6 to 8 போய் அங்கே போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். 6 to 8 போவேன் நான். இப்போயும் கண்டினியூ பண்ணியிருக்கேன். வணக்கம், நான் பேர் அமலா. மெலினா பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன் பறவையில்.
8 வருஷமாக அங்கே வச்சுருக்கேன். ஃபீல்டில் வந்து 15 வருஷமாக இருக்கேன். ஃபேன்சி ஸ்டோரு, அதுக்கு ஒரு நர்சரியும் பண்ணிகிட்டு இருக்கேன். இவங்க சொன்ன கதை தான் எனக்கும். ஸோ படித்தும் வீட்டில் வந்து நம்மளை வந்து அடிக்ட் ஆகி அடிமை மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நான் இதில் வந்து 8 வருஷமாக அந்த ஃபீல்டில் பார்லர் வச்சு ரன் பண்ணி பரவையில் வில்லேஜ் தான் ஒரு நேம் ஆகி இப்போ வந்து நான் வந்து இப்போ இருக்கிறது வந்து ஆரப்பாளையத்தில் இருக்கேன். நர்சரி, பியூட்டி பார்லர், ஃபேன்சி 3 வச்சுருக்கேன். ஓகே, தேங்க்யூ. என்னோடய பேர் முத்துசெல்வி. நான் ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். விருதுநகர்லேருந்து வந்து பார்லர் வச்சுருக்கோம். பட் இது ஃபேன்சி ஸ்டோர் எல்லாம் சேர்ந்து வச்சுருக்கோம். ஜவுளி ஸ்டோர் மறந்து ஹேமாங்க சொல்லணும். என்னோடய பேர் கார்த்திகா. நான் ப்ரோசஸ் என்னோட பேர் பங்கஜா, வேலூர்லேருந்து வரேன். நான் வந்து நான் இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். காலேஜ் படிக்கும்போது இந்து மேம்கிட்ட தான் ஆரி கிளாஸ் வந்து படித்தேன். இப்போ ஆரி ஒர்க்கும் சைடில் பண்ணிட்டுருக்கேன். பியூட்டிஷியன் கோர்ஸும் முடிச்சிருக்கேன். அதுவும் வீட்டில் இருந்தே பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் சாரீ ஃபிட்டிங், அப்புறம் வந்து மேக்கப்பு எல்லாமே வந்து டெய்லரிங்கை தவிர எல்லாமே இந்த கேர்ள்ஸ் ரிலேட்டட் எல்லாமே நான் வந்து செய்வேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் துக்கா. அலங்காநல்லூர்னு வரோம். இது கார்டு எல்லாருக்கும் வந்திருக்கா? மேமோட கார்டு ஹேமா மிஸ் இது அவங்க தான் என்னை அனுப்புனாங்க. நான் சொல்லலை முன்னாடியா, அதனால ஒன்றும் இல்லை சொல்கிறேன். ஹேமா மிஸ் கிளாஸில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். அவங்க ஹிந்து மிஸ்ஸிட்ட அவங்க ஃப்ரெண்டு அவங்க, அதனால் அவங்க தான் இங்கே அனுப்பி விட்டாங்க. ஹேமா மிஸ் தான் இங்கே அனுப்பி விட்டாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு இதில் ஒரு ஸ்கில் இருக்கும் இல்லையா? இவ்வளோவுமே நான் ஃப்ரீலான்சராக தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, ஃப்ரீலான்சராக இருக்கும் அப்படிங்கிற லெவல் கம்மியெலாம் கிடையவே கிடையாது. நம்மளோட ஸ்கில் எங்கேயோ அது ரீச் ஆகுங்க. ஸோ நம்ம ஸ்கில்லை வளர்த்துட்டே போகிறோம் அப்படின்னா, அது வீட்டிலேருந்து பண்ணுறோம், ஒரு ஷாப் வச்சுருக்கோம் அப்படிங்கலாம் மேட்டரே கிடையாதுங்க. ஸோ நம்ம ஸ்கில் எங்கேனா அப்டேட் பண்ணி போகணுங்க. நிறைய இடத்துக்கு பயணப்படணும். ஸோ நான் எந்த மீட்டிங் போனாலும் அதுதான் நான் சொல்வேன். ஸோ ட்ராவல் ஆகிறதுக்கு நம்ம வந்துட்டு போகணுங்கிறதுக்கு என்னவோ யோசிக்கணுங்க. இன்றைக்கி இந்த இடத்துக்கு வரணும், அதுக்கு என்ன பிளான் பண்ணுமோ அதை பண்ணணுங்க. போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஏதோ ரீசன் வரும். வீட்டில் உடம்பு சரியில்லை, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு, இல்லை குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு கால் வலிக்குது, மாவாட்டணும், எனிதிங். ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் இருக்குது. அக்காவுக்கு இல்லையா, எனக்கு இல்லையா, உங்களுக்கு இல்லையா, எல்லாருக்குமே இருக்குது. ஒர்க் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ நான் இங்கே நேற்றே வந்துட்டேங்க. எனக்கு இங்கே ஆல் இண்டியா ரேடியோவில் எனக்கு செஷன் இருந்துச்சு. அப்போ நான் முதல் நாளே பிளான் பண்ணுவேன். அப்போது 2 நாள் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் பிளான் பண்ணணும். என்னோடய வீட்டுக்கு எனக்கு பசங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் என்ன நம்ம போகிறோம், ஒர்க்காக தான் போகிறோம். ஸோ அப்போ நம்ம பிளான் பண்ணி என்ன நமக்கான ஒர்க்கோ அங்கே நம்ம இல்லைனாலும் ஓரளவுக்கு அங்கே மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அதை நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்ம கிளம்பணும். அவங்கள மேனேஜ் பண்ணி இப்போ இது மாதிரி பையன் இருக்காப்புலன்னா அவராகவே கிளம்பிக்கிறதுக்கு நம்ம முதல்ல அவங்களையும் பழக்கப்படுத்தணும். ஸோ அதுதான் நம்ம பண்ண பட்டிக்கிறோம். நான் இருந்தால் தான் என் பையன் கிளம்புவான், நான் இருந்தால் தான் சாப்பிடுவான், நான் இருந்தால் தான் என் குழந்தை தூங்கும். ஏதாவது நம்மளே ஒரு வரையறை வச்சுருப்போம். நம்ம இல்லைனாலும் அந்த குழந்தைங்க நம்மளோட சூப்பராகவே பண்ணுங்க. அது நமக்கே தெரியறதில்ல. ஸோ அதை நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு நம்மளே அது வச்சுருக்கோம் உள்ளுக்குள்ளே. அதை விட்டு வெளியே வந்து பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் வெளியவே வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு பயணிக்க முடியுங்க. ஸோ அப்படி பயணித்து இவ்வளோ காலம் ஒரு 19 இயர்ஸ் ஆகுதுங்க. ஸோ 2007 என்னோடய ட்ராவல் போயிட்டு இருக்குது. ஒரு 3 வருஷம் அப்படியே கிராஜுவலாக இருக்கும் இல்லைங்களா. மேக்கப் ஆர்டிஸ்ட்னால் உங்களுக்கு தெரியும், அப்போ உள்ளது கிராஜுவலாக தாங்க இருக்கும். பெருசாக ஆஃபர் இருக்காது. நிறைய ஃப்ரீ செஷன் பண்ணியிருக்கோம். இப்படியே தான் கிராஜுவலாக போய்ட்டு இருந்துச்சு. ஸோ 2010 to 2020 வரைக்கும் என்னோடய ஒர்க்கு மேக்கப்பு கிளாஸு இப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. 2020 வந்துட்டு அந்த கொரோனா டைமில் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக கிடச்சிதுன்னா, காலேஜஸில் போய் கிளாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுங்க ஆன்லைனில். ஸோ அதான் என்னோடய ஃபஸ்ட் ஜெர்னி. காலேஜுக்குள்ளே அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும், நம்ம கிளாஸ் பண்ணுறோம், மேக்கப் போய் பிரைடுக்கு பண்ணுறோம். அது மட்டும்தான் என்னோடய சர்க்கிளாக இருந்துச்சு. அதை தாண்டி நான் எதுவும் பண்ணதில்லை. கிளாஸஸ் எடுப்போம், ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ் எடுப்போம், சாரீ ப்ரீபீட்டிங் கிளாஸ், சாரீ ட்ரேப்பிங் கிளாஸ், மேக்கப் கிளாஸ்ன்னு போயிட்டு இருந்துச்சு. ஸோ 2020 தான் இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கோமே, அடுத்த சர்க்கிள் அடுத்து எங்கே பயணிக்கலாம் அப்படிங்கப்போ தான் காலேஜோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ திருச்சியில் ஹோலி கிராஸ் காலேஜில் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ட்ரெயினராக ஃபஸ்ட்டு நான் போய் ஜாயின் பண்ணுங்க. 2020 அந்த கொரோனா டைமில் ஃபஸ்ட்டு கிளாஸே ஆன்லைனில் தான் கிடச்சிச்சு. ஸோ ஆன்லைனில் முடிச்சு கொடுத்தேன். ஒர்க் நல்லா பண்ணியிருக்கோம். நம்ம டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ண எங்கே இருந்தாலுமே நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களே தருவாங்க. நம்ம எதுவுமே பண்ண வேணாம், நம்ம கொடுத்த ஒர்க்கை மட்டுமே கரெக்டாக பண்ணாலே போதுங்க. ஸோ அந்த மாதிரி என்னோடய ஒர்க் முடிச்சு கொடுத்தேன். அடுத்தப்புறம் இன்றைக்கி 7 இயர்ஸாக நான் அந்த வருஷமாக அந்த காலேஜில் நான் போயிருக்கேன் அப்படிங்கிறத எடுத்து அடுத்த காலேஜில் அப்ரோச் பண்ணுறது.
இந்த காலேஜில் நான் இந்த மாதிரி முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி செஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்மளோட ஒர்க்கு ப்ரெசன்டேஷனு நம்ம நடந்துக்கிற ஒரு விதம். இப்போ அவங்க ஒரு 10 மணிக்கு வர சொல்கிறாங்கன்னா 12 மணிக்கு போனீங்கன்னா நம்ம மேலே அவங்களுக்கு அபிப்பிராயமே போயிடுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மேபி கூட லேட்டாக வரலாம், அது அவங்க ஆனால் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா நான் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த டைம் வந்து நான் இன்ன வரைக்குமே நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே ஒரு செஷன் பண்ணாலுமே சரி நான் போய் ஃபஸ்ட் ஆளாக இருந்திருக்கேங்க. ஸோ அதுதான் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு டைமை நம்ம வந்துட்டு கீப் அப் பண்ணணும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ண லேடிஸாக நம்ம ஃபாலோ பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு நம்மளால் போய் ஒரு அச்சீவ்மெண்ட்டே பண்ண முடியுங்க. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி கிடைக்கிற ஒரு விஷயங்கள் அக்கெல்லாம் நிறைய செஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்வைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அவங்க கொடுத்த நிறைய இன்வைட்டில் நான் போய் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி போய் பண்ணையில் தான் ஒரு தடவை கோயம்புத்தூரில் ஒரு மேடம் ஆண்டாள் ஆழ்வார் சாமின்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறதுக்கு அக்கா ஃப்ரீயாகவே வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த வாய்ப்பெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா குரூப்பில் போட்டாங்க. நிறைய பேர் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. இல்லை நான் அவ்வளோ தூரம் போகணும், எனக்கு ஏதோ நம்ம நல்லா சொன்ன மாதிரி ஏதோ ரீசனை சொல்லி அப்படி தட்டி கழிச்சிட்டாங்க. போகணும்னு யாருமே அதுக்கான பிளான் பண்ணவங்களாம் வந்தாங்க, ஒரு 10 பேர் வந்தாங்க. ஆனால் அவங்க ஓப்பன் ஃபோரமில் தான் யார் வேணாலும் வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. ஸோ நான் போனேன். அந்த மேடத்து மூலயமா எனக்கு நிறைய அந்த யூடியூப் சேனலில் போட்டதுனால நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு, நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு, நிறைய தளங்கள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிச்சு. ஸோ அதை மிஸ் பண்ணியிருந்தேன்னா அடுத்தடுத்த லெவலுக்கே நம்மளால் போயிருக்க முடியாது. ஸோ அப்போல்லாம் ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த 25th இயர்ன்றனால அவங்க வந்துட்டு ஃப்ரீயாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ அது முடிஞ்சிடும். அவங்க இதே மாதிரி எங்களுக்கும் பண்ணணும் நிறைய என்டர்பிரினர்ஸ் கேட்கறனால அவங்க வந்து பேமெண்ட் செஷனாக பண்ணி அவங்க இப்போ அவங்களும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணாதவங்களாம் இப்போ ஐயோ அன்றைக்கே போயிருந்துருக்கலாமே, இந்த மாதிரியான லெவல் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன், எல்லாருமே போய் நல்லா இருக்குது அப்படின்னா. ஸோ எப்பயுமே நான் அதுதான் சொல்ல வருவேன் திருப்பியும், எங்கே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே போய் நம்ம பயணிச்சோம்னா மட்டும்தான் தான் நம்மளால் அடுத்த லெவலுக்கே போக முடியுங்க. போகிறதுக்கு யோசிக்கணுங்க என்ன பண்ணலான்னு, போகாததுக்கு காரணத்தை எப்போயுமே யோசிக்கக்கூடாதுங்க. அதுதான். நன்றி. எடுத்துட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு எங்களுக்கு டவல் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்பவே அருமையாக இருந்தது எங்களுக்கு இந்த 1 day டவல் கிளாஸ். இப்போ நாங்கள் எல்லாருமே டவல் பொக்கே நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். டவல் வந்துட்டு கஸ்டமர் வந்து எந்த டவல் கேட்குறாங்களோ அந்த டவலை நம்மளே வாங்கி வந்து அவங்களுக்கு பொக்கே வந்து செஞ்சு கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா டவல் வந்துட்டு கஸ்டமர் வந்து வாங்கி கொடுத்து அதை நாங்கள் பொக்கேயாகவும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி தரோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு டவல் பொக்கே வந்து யாருக்காவது வந்து கொடுக்கணும், கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன நம்ம யூஸ் பண்ணுற லஞ்ச் டவல் கூட நம்ம கொடுக்குறதா இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம அழகான கிஃப்டாகவே நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த லஞ்ச் டவலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம அந்த லஞ்ச் டவலை என்னென்ன நம்ம வந்து பண்ணலாம், டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அக்கா வந்து எங்களுக்கு சொல்லித்தராங்க. இதில் வந்துட்டு நம்ம எப்படி டவலை வந்துட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதையும் அருமையாக எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்ம டவல் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காம டவல்லையும் நம்மளால் அழகான டிசைனில் நம்மளால் வந்துட்டு டவலில் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம யாருக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுத்தாலும் வெறும் டவலாக நம்ம கொடுக்காம ஒரு அருமையான ஒரு கிஃப்டாக நம்ம கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இடையிலேயே எங்களுக்கு வந்து காஃபி கொடுத்தாங்க. காஃபி சூப்பருக்கா, தேங்க்யூக்கா. அதை தானே சொல்லணும், காஃபி சூப்பர். புரியுதா? பயம் இல்லையே. நாங்கள் வந்துட்டு இந்த டவல் கிளாஸில் மதியம் வரைக்கும் எல்லா டிசைன்ஸையும் நாங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு வந்து லஞ்ச் பிரேக் விட்டாங்க. லஞ்ச் பிரேக்கில் நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டோம். ஸோ அதையும் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். டவல் அப்படின்னாலே இந்த நீளமான டவலில் நம்மளுக்கு ரேட்டு வாரியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன டவல் தேவையோ நம்ம அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொக்கே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது போக வந்து சால்வேலையும் நம்ம வந்துட்டு அழகான பொக்கையாக நம்ம வந்து ரெடி பண்ணலாம்.
வெறுமனே நம்ம சால்வை வந்து பொத்தாமல் அல்லது வந்து துண்டை வந்து நம்ம வந்துட்டு நம்ம வந்து கையில் கொடுக்குறதோ அல்லது வந்துட்டு மேலே வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம பொத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி பொத்தாமல் இந்த மாதிரி நம்ம டவல் புக்கே வந்து அவங்க கையில் கொடுக்குறப்ப பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு ட்ரெண்டிங். நீங்கள் மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டவல் புக்கே நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஆர்டரை அவங்க அதான் எடுக்க போறாங்க. ஆமா, அது கார்ல இருக்கு. அதான் அவங்க அவங்களோட லெஃப்ட் சைடு வந்து கீழ ரைட் சைடு வந்து ஜாயின் பண்ணுங்க. இல்ல இங்க பாருங்க, டவுட்டா தான் இங்க பாருங்க. டவல் இப்படி இருக்குங்களா? ஸோ உங்களோட லெஃப்ட் கார்னர் இருக்கா? லெஃப்ட் கார்னர் எடுத்துக்கணும். கீழே ரைட் கார்னர் எடுத்துக்கணும். பேக்ல போறதுனா ஃப்ரண்ட்ல போறோம். எதுக்கு வெளியே வரணும் நீங்க? நமக்கு பாருங்க, இதுதான் உங்களை பார்த்துருக்கிறது பேக்குங்க. சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாருமே இந்த ஒன் டே டவல் பொக்கே கிளாஸில் பொக்கே வந்து நம்ம டவல்லே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத எல்லாருமே கற்றுக்கொண்டோம். அது மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன டவலில் கூட நம்ம அருமையாக டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இது ஒரு அருமையான ஒன் டே சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் எங்களுக்கு வந்து இருந்தது. ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிகரம் தொடு மூலமாக எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.